எல்லாருக்கும் வணக்கம். நான் பாதி பேசுகிறேன். இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 9 வந்து இந்த வார நாமினேஷன் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருச்சு. இப்போ இவ்வளோ நேரம் உட்காந்து பேசி முடிச்சாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக உட்காந்து எல்லாத்தையும் கேட்டு முடிச்சு, அந்த 15 பேர்ட்டையும் கேட்டு முடிச்சு அதை உள்ளே அப்லோட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே விழிஞ்சு போச்சு. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷன் லிஸ்ட்லேருந்து தப்பிச்ச 2 பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று சபரி அண்ட் வினோத் 2 பேரும் தப்பிச்சிட்டாங்க. மீதி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டியிருக்காங்க. சாண்ட்ரா, பிரஜின், திவ்யா, கமருதீன், கனி, எஃப்ஜே, விக்ரம், அமித், ரம்யா, வியன்னா, அரோரா அண்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பாரு மேடம் வந்து மாட்டியிருக்காங்க. ஸோ இதில் யார் நாமினேட் பண்ணாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு பல பேருக்கு வந்து தெரியும். சரி, ஆன்லைனில் நாளைக்கு இன்றைக்கி நைட்டு வந்து போடும்போது கூட ஒன்றும் டீட்டெயிலாக போட மாட்டாங்க. எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா அண்டு பார்வதி வந்து சொல்கிறாப்புல. சாண்ட்ரா வந்து எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னா வந்து சாண்ட்ரா வந்து இண்டிவிஜுவலாக கேம் ஆடலை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரிதல் இல்லாமல் இருக்காங்க. அதனால் வந்து வேறு வழி கிடையாது. அதனால் வந்து அவங்க நாமினேட் பண்ணுறாங்க. பார்வதி வந்து மேனிபுலேட் பண்ணுறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு கான்செப்ட் வச்சுட்டு வந்து மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அது நாமினேட் பண்ணிட்டாங்க. அரோரா வந்து பார்த்திங்கன்னா பிரஜின் அண்ட் பார்வதி. பிரஜினை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்னா தேவையில்லாத பல விஷயங்களுக்குள்ளே வந்து அவர் இன்க்ளூட் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு கேம் ஆடுறோன்னா அந்த கேமில் வந்து அவர் வந்து இண்டிவிஜுவல் கேம் ஆடுறேன், நான் வந்து ஒரு சுப்பீரியராக ஃபீல் பண்ணுறங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்வதி அதே தான் மேனிபுலேஷன் பண்ணுற கான்செப்ட். விக்ரம் வந்து சாண்ட்ரா அண்ட் திவ்யா. ஏன்னா விக்ரமுக்கு ஆரம்பத்துலேருந்தே அந்த சாண்ட்ரா வந்து பிரஜின் கூட இருக்கிற அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கான்செப்ட் வந்து விக்ரமுக்கு பிடிக்காது. அதனால் வந்து சாண்ட்ரா நாமினேட் பண்ணிட்டாங்க. திவ்யாவை பொறுத்த வரைக்கும்னா திவ்யா வந்து அவங்களோட ஆட்டிடியூட் என்னன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. பிக் பாஸுக்கு இப்போ நீங்கள் அவர் விக்ரம் என்ன பண்ணுறா அப்படின்னா பிக் பாஸையே மேனிபுலேட் பண்ணுறான். அதாவது உங்களுக்கு நியாயமாக இல்லைன்னா என்ன பிக் பாஸ் பண்ணுறது? எனக்கு நியாயமாக இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் உங்களுக்கு நியாயமாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே. ஃப்ரெண்டுக்குள்ள அடிக்கடி சொல்லுவோம், மாமா என்ன தப்பாக சொன்னால் கூட பிரச்சனை இல்லை மச்சி, உன்னை எப்படி மாமா தப்பாக சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அந்த மனநிலைக்குள்ள வந்து விக்ரம் பிக் பாஸுக்கிட்டே உருட்டுறாப்புல. லாஜிக்கலி இது ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக இருந்தாலும் விக்ரமோட மைண்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் வன்மங்கள் இருக்குது. அது சில விஷயங்கள் ஏற்றுக்க முடியாத வன்மங்கள் இருக்குது. அதனால் அவர் வந்து கொட்டுறாப்புல. அடுத்து வந்து கனி வந்து அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாண்ட்ரா அண்டு பாரு. சாண்ட்ரா அண்ட் பாரு 2 பேர்த்தையும் வந்து வாலண்டியராக சொல்லிட்டு இருப்பாங்க. சாண்ட்ரா வந்து இண்டிவிஜுவல் கேம் மேட்டர் தான் சொல்லியிருந்தாங்க. பார்வதியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அதே தான். பார்வதி வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து மாறி பேசிட்டு இருக்கிறாங்க. பல விஷயங்கள் வந்து போன வாரத்தோடு இந்த வாரம் பரவாயில்ல அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த கேமுக்குள்ளே முழுமையாக வந்து வர முடியுது கனி சொல்கிறாங்க. அதுதான் அங்கே ஆச்சரியமான விஷயம். இன்னொரு பக்கம் ரம்யா வந்து கமருதீன் அண்ட் கமருதீன் வந்து பேசுகின்ற விஷயத்தை பார்க்கும்போது மற்றவங்களாம் பழகிற விஷயத்தை பார்க்கும்போது அவர் வந்து ஒரு கேமில் நிறைய குழப்பத்துக்கு உண்டான ஒரு விஷயமா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ரம்யாவுக்கு தோணியிருக்குது. அதனால் கமருதீனை நாமினேட் பண்ணது. அப்புறம் கனி நாமினேட் பண்ணது. அவங்க வந்து ஒரு கிச்சன் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாரோ ஒருத்தவங்களோட சர்வைவல்லே வந்து ரன் ஆகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு இருக்கனால கனியை வந்து அவங்க சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறம் சபரி வந்து பாரு, திவ்யா. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பாரு அண்ட் திவ்யா 2 பேரையும் ஈக்குவலாக வந்து சபரி வந்து சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஈக்குவல் தான் பார்க்குறதுக்கு. 2 பேரும் லுக்கு தான் வேறையே தவிர மைண்ட் செட் வந்து ஒன்று தான். பாரு வந்து பண்ணுற எல்லா நெகட்டிவான விஷயங்களும் ஓப்பனாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். திவ்யா பண்ணுறது வந்து அந்த ஒரு டைமிங்க்கும் தெரிஞ்சு போகும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து திவ்யா இருப்பாங்க. ஸோ அதனால் பாரு அந்த திவ்யாவை ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா சபரி பார்க்குறேன். அடுத்து யாராவது சாண்ட்ரா வந்து எஃப்ஜே அண்ட் விக்ரம். அதாவது விக்ரம் வந்து என் புருஷனையும் என்னையும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுறான் அப்படிங்கிறனால விக்ரம். அதான் வந்து ஓப்பனான ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அவங்க அப்படி சொல்லலை, ஆனால் அவங்களோட மனநிலை அப்படி தான். எடுத்தோன்னே விக்ரம் தான் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒரு காரணம் தான் மேக்ஸிமம் இருக்க முடியும். அவர் வந்து கேமை பற்றி பேசாமல் எங்களை வந்து நோட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறது. அவரோட ஆட்டிடியூட் வந்து பார்த்திங்கன்னா அவரோட வெளியிருந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் திவ்யா கூட சொல்லியிருந்தாங்க ஒரு டைம். வெளியிருந்து பார்க்கும்போது இருந்த விக்ரமுக்கும் இப்போ இருக்க விக்ரமுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு யார் இது எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் வந்து நான் ஓரளவுக்கு கேமுக்குள்ளே வந்திருந்தால் கூட அது அவங்களுக்கும் இண்டிவிஜுவாலிட்டியான ஒரு விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது. அதே மாதிரி மற்றவங்ககிட்ட வந்து நேரடியாக மற்றவங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிற விஷயம் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அது ஒரு பக்கத்து. வினோத் வந்து சாண்ட்ரா அண்ட் திவ்யா. வினோத் தான் கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டான். சாண்ட்ரா அண்ட் திவ்யாலாம் வந்து பார்த்தீங்கன்னா கூடு சேர்ந்துக்கிட்டு சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு நியாயம் என்ன இருக்கும் அதை மட்டும் தான் பேசி பண்ணிட்டு இருக்காங்க தவிர மற்ற பொதுவான விஷயங்கள் கேமுக்குள்ளே வர மாதிரி வந்து தெரியல. அவங்க வந்து எல்லாத்தையும் பர்சனலாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. ஒரு வெஞ்சன்ஸோட பேசுகிற மாதிரி தான் தெரியுது. நமக்கே அப்படி தானே தெரியுது. அப்போ வந்து உள்ளுக்குள்ளே வினோத்துக்கு தெரியாதா? வினோத்தை அதான் சொல்லிட்டு போனாப்புல. திவ்யா வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் அண்டு எஃப்ஜே. திவ்யா வந்து சொன்ன ரீசன் தான் இந்த சாண்ட்ரா சொன்ன ரீசன் 2 கிட்டத்தட்ட ஒன்று தான் வச்சுங்களேன். திவ்யா சொன்ன ரீசன் வந்து வெளியே இருந்து கேம் பிளேயில் பார்க்கும்போது விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டப் காமெடினா இருக்கார். ஒரு ஜாலியான மைண்ட் செட்டில் இருப்பார். அவர் ஸ்டாண்டப் காமெடியில் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து ரசிக்கும்படியாக பண்ணுறது. அது இங்கே அது மாதிரி தான் பண்ணுற முயற்சி பண்ணுறாரு. பட் ஆனால் அது மார்க்கிங் மாதிரி இருக்குது, ஒரு கிண்டல் தொனியில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது. அவர் வந்து ஒரு காமிக்கலாக பண்ணல, விளையாட்டுக்காக பண்ணல, அவர் தெரிஞ்சே தான் வந்து மார்க் பண்ணுற மாதிரி
இரிட்டேட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அதனால் அவர் நாமினேட் பண்ணுறேன். எஃப்ஜே அதே மாதிரி தான். எஃப்ஜே வந்து முன்னாடி பேசுறதோட பின்னாடி பேசுகிற விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி திவ்யாவும் தோணியிருக்குது. அதனால் நாமினேட் பண்ணிட்டாங்க. அமித்தும் வந்து பார்த்திங்கன்னா திவ்யா அண்டு பிரஜின். திவ்யா சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா டென்ஷன் ஆகுறது, அமைதியாக இருக்கிற மனநிலையே கிடையாது. ஒரு கேமை வந்து புரிஞ்சுக்கிறதோ கேமுக்குள்ளே வந்து இன்க்ளூட் ஆகணும் அப்படிங்கிற மனநிலை எதுவுமே கிடையாது. டாஸ்க்கு பண்ணுறதுலையும் சில மனநிலைகள் கம்மியாக இருக்குது. பிரஜினை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பிரஜின் வந்து அவர் ஒரு உலகத்தில் வாழ்ந்துருக்கிறாரு. அவர் வந்து தான் வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. அதனால் அவரும் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா யார் சுபிக்ஷா வந்து அமித் அண்ட் ரம்யா. ஏன்னா இவங்க 2 பேர் தான் ரொம்ப லோவாக இருக்காங்க. அமித் ரம்யா 2 பேர்த்தையும் சொல்லிட்டு பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அமித் என்னென்னா அவர் பெரிய அளவுக்கு இந்த பாட்டு போடுற அந்த இடத்துக்குள்ள தான் இருக்காப்புல. அதை தாண்டி வந்து அமித் எதுக்குள்ளேயும் வரதில்லை. அதனால் வந்து அமித். ரம்யா பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரம்யா ஆரம்பத்தில் இருந்த அந்த வேகம் அது விவேகம்லாம் இப்போ இல்லை. மற்றவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிற விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கே தவிர அதிகமாக டாஸ்க்லேயும் கலந்துக்கல, அதிகமான கேம்குள்ளேயும் இருக்கிற மாதிரி வந்து எனக்கு தோற்றம் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதையும் சொல்லி முடித்தாங்க. பிரஜின் வந்து கனி அண்டு வியன்னா. பிரஜினுக்கு என்னென்னா மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும்னா அவர் குரூப்பில் இருக்காங்க பாருங்கள். உலகத்திலே டாக்ஸிக்கான குரூப்பில் அவங்க குரூப்பில் தான் இருக்காங்க. பிரஜினை சுற்றி இருக்க குரூப் தான். அதை தாண்டிட்டு கனிப்பாவும் யாரையோ கூட ஒட்டி வந்து அவங்க அந்த கேமுக்குள்ளே ஒட்டிட்டு ரன் பண்ணி போயிட்டுருக்கிறாங்க. வியன்னா வந்து இவர் பிரஜின் பண்ணுற விஷயங்களை வந்து நேரடியாக கேள்வி கேட்குறது பிரஜினுக்கு பிடிக்கல. என்னதுக்கு அப்படி கேள்வி கேட்டால் காலி பண்ணிடுறோன்னு சொல்லிட்டு இருந்தார்ல, அந்த மனநிலையில் இருக்கிறனால வியன்னாவை சொல்லிட்டாரு. அதுவும் குறிப்பாக வியன்னா மேக்கப் போட்டு உட்காந்துருக்கிறது வந்து பிரஜினுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கான். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எதுக்கு அப்படிப்பட்ட மனநிலை வந்து தோணுது அப்படிங்கிறது தெரியல. அந்த பிள்ளைக்கு மேக்கப் போட பிடிச்சிருக்குது. காலையில் உட்காந்து என்ன வேலை, ஏதாவது ஒன்று பண்ணால் தான் டைம் பாஸ் ஆகும்னு அந்த பொண்ணு போட்டிருக்குது. அதுக்கு வந்து இவர் எதுக்கு உணர்ச்சிசப்படுறாருன்னு எனக்கு லாஜிக்கே புரியல. அது அவருக்கே வெளிச்சம். அடுத்து வியன்னா வந்து பிரஜினை வச்சு சொன்னாங்க. தெளிவாக சொன்னது. இதுங்க அத்தனை பேரும் என் டக்குன்னு சொல்கிறது யாரும் பெருசாக பயங்கர டீட்டெயிலிங் அது சொல்ல. வியன்னா மட்டும்தான் ரொம்ப டீட்டெயிலாக சொன்ன மாதிரி ஃபீல் ஆச்சு. பிரஜினை வந்து இப்போ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லி பிரஜின் வந்து என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம். இப்போ என்கிட்ட வந்து சொல்கிறாரு மேக்கப் போட்டது இதுன்னு சொல்லி வந்து தேவையில்லாத ரீசன்ஸை வந்து ரீசனாக சொல்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து ஹஸ்பண்ட் 2 பேர் இருக்கும்போது இவர் வந்து உள்ளுக்குள்ளே இருக்காங்க. 2 பேர்த்துல யாரோ ஒருத்தங்க வெளியே போனாங்கன்னா தான் ஒழுங்கான கேம் நடக்கும். இப்போ சாண்ட்ரா தனியாக கேம் ஆடினாலே நல்லா தான் ஆடுவாங்க. பிரஜின் இருக்கனால அவர் தேவையில்லாமல் வந்து குறுக்க பூந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டு இருக்க மாதிரி தோணுது. ப்ளஸ்ஸு பிரஜின் என்ன பண்ணுறாருன்னா எதை பண்ணாலும் வந்து சாண்ட்ரா பற்றி எதாவது பேசிட்டு உடனே பின்னாடி வந்துடுறாரு. அவர் கருத்து சொல்கிறன்னு உள்ளுக்குள்ளே வந்துடுறாரு. ஸோ இவங்க வந்து இண்டிவிஜுவல் கேம் ஆட விடுற மாதிரி தெரியல. ஸோ இவர் இருக்கனால பிரஜின் இருக்கனால சாண்ட்ராவும் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக கேம் ஆடாமல் தவிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் பிரஜின் இல்லாமல் இருந்தால் இவங்களோட சாண்ட்ராவோட முழு கேமும் வெளியே தெரியும் அப்படிங்கிறதா பிரஜினை சொல்கிறேன்னு சொல்லிடுச்சு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திவ்யா பொறுத்த வரைக்கும்னா ஒரு டாபிக் எடுத்தாங்கன்னா அந்த டாப்பிக்கை நிறுத்துகிற மனநிலையே கிடையாது. இப்போ சார்னு ஒரு டாபிக் எடுத்தால் அந்த டாபிக் எடுத்து இழுத்து ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து நிறுத்துகிற மனநிலையே இல்லாத பேசிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் வந்து திவ்யா சொல்கிறேங்க. ஸோ அவங்களுக்கு அந்த டாஸ்க்குள்ளே வந்து இன்க்ளூட் ஆகிறதோ இல்லை வந்து ஒரு டாபிக் எடுத்து அதை உடனே சிம்பிளாக முடிக்கிற மாதிரியோ மனநிலை இல்லாதனால வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிச்சு. ஸோ திவ்யா இந்த பொண்ணுக்கிட்டேருந்து ஒரு இவ்வளோ அழுத்தமான விஷயங்களை எதிர்பார்த்தது ரொம்ப பெரிய விஷயம்தான். அதே மாதிரி இன்னொரு பக்கத்து வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக எஃப்ஜே அண்ட் அரோரா. எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா மெயின் காரணம் என்னென்னா அந்த பையனுக்கு அடுத்து விசிபிலிட்டி வந்துருச்சு. அது ஒரு காரணம். பார்வதி சொன்ன ரீசன் அது வந்து விசிபிலிட்டி வந்துருச்சு. கேமுக்குள்ளே ஆடுறாங்க. கேமில் வந்து பின்னாடி பேசுகிற மாதிரி தோற்றம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில கான்செப்ட் சொல்லிவிட்டு அடுத்து அரோராவுக்கு சொன்ன பாயிண்ட் தான் பயங்கரமான பாயிண்ட். பார்வதி சொன்னது என்னென்னா கேம் ஆடிடும்போது இப்போ வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து க்ளோஸாக இருக்காங்க. என்ன பார்வதிக்கு வந்து கமருதீன் மேலே ஏதோ ஃபீலிங் இருக்குதுங்க. அந்த ஃபீலிங்கை வந்து நேரடியாக சொல்லிட்டு போயிடலாம். அது நேரடியாக சொல்ல பார்வதி தயாராக இல்லை. வந்து அது ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். அது எனக்கு அந்த காரணத்தை சொன்னால் பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மதத்தை பேசுகிறேன் அதை பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. கமருதீனுக்கு பார்வதி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுங்கிறத ஓப்பனாக சொல்லியிருக்கான். இல்லைன்னு சொல்லலை. பார்வதிக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத ஓப்பனாக வந்து டிக்ளேர் பண்ண தயாராக பார்வதி இல்லை. அதனால் என்ன பண்ணுறோம்னா யாராவதுங்களை ப்ளேம் கேமே பண்ணிட்டுருக்கு. இப்போ அரோரா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது மாதிரி அவங்க 2 பேத்துக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிற விஷயத்த அதை மட்டும் வச்சு என்னை வந்து மார்க்கிங் பண்ணுற மாதிரி. இப்போ நான் ஒருத்தவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டை வச்சு மார்க் பண்ணுறான விஷயத்தை வந்து அரோரா பண்ணுறாங்கன்னு பார்வதி சொல்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. பார்வதி தான் இப்போ ஒரு டாஸ்க் வச்சாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் பண்ணாங்க. அந்த டாஸ்கில் பேசிகிட்டு இருக்கும்போது திரும்ப அரோராவை கிண்டல் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு தூக்கிட்டு போயிட்டீங்க, நல்லா போயிட்டுருக்கு வீட்டை கொண்டு போய் நீங்கள் கெடுத்துட்டீங்க அப்படின்னு. நீ நல்லா போயிருந்த வீடு கெடுத்ததே நீ தான். முன்னாடி சொல்லிவிட்டு முன்னாடி கமருதீன் கூட நல்லா பேசிகிட்டு இருந்துட்டு பின்னாடி போய்ட்டு அவன் தொடர்றது சரியில்லை, பேசுறது சரியில்லை, பழகிறது சரியில்லைன்னு சொல்லி உருட்டிகிட்டு இருந்தால் அவன் எப்படி நிற்பான்? ஒரு கேமுக்குள்ளே இத்தனை கேமரா இருக்கிற இடத்துல நீ இஷ்டத்துக்கு உருட்டுறையே, அப்போ வெளியே வந்தால் நீ எப்படி உருட்டுவ அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. அதனால தான் கமருதீன் ஒதுங்கி போனது. அதுதான் மெயின் காரணம். ஸோ அரோராவை வந்து பார்வதி சொன்ன ரீசன் தான் பார்வதி ஏங்க இது கண்ணாடிங்க,
நீங்கள் பார்த்து சொல்லிட்டு இருக்குது கண்ணாடிங்கன்னு சொல்கிற லெவலில் தான் நம்மளுடைய பார்வதியோடைய நிலவரம் இருக்குது. பார்வதியோட நிலவரம் இருக்குது. ஸோ நாமினேட் பண்ணுறோம், அதுக்கான லிஸ்ட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதோட வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை சொன்னேன், இந்த வரைக்கும் நாமினேட் ஆன லிஸ்ட் ஆல்ரெடி சொன்ன லிஸ்ட்டு தான். சாண்ட்ரா, பிரஜின், திவ்யா, கமருதீன், கனி, எஃப்ஜே, விக்ரம், அமித், ரம்யா, வியன்னா, அதுக்கப்புறமேட்டு அரோரா அண்டு நம்மளுடைய பாரு. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இது 2 பேர்த்து தப்பிச்சது சபரி அண்டு வினோத். வினோத் தப்பிக்கிறது லாஜிக்கலி கரெக்டாக தான் வச்சுங்களேன். ஏன்னா யாரும் நாமினேட் பண்ணுற அளவுக்கு வினோத் ஒன்றும் பெரிய ப்ரெஷர் வந்து மற்ற பேருக்கு கொடுக்கல. அதே மாதிரி சபரியும் பெரிய ப்ரெஷர் கொடுக்கல. அதனால 2 பேர் சர்வே ஆகிட்டாங்க. இந்த வாரம் தாண்டிடுவாங்க. 57 நாட்கள் கண்டிப்பாக தாண்டிடுவாங்க. அதில் எந்த ஒரு குழப்பமும் தேவையில்லை. 55 நாள் தாண்டிடுவாங்க. ஸோ தலை போட்டி அடுத்து நடக்க போகுது. அதுக்கு யார் போகிறாங்க அப்படின்னா விக்ரம், எஃப்ஜே, கமருதீன், பிரஜின், சுபிக்ஷா அவங்க போகிறாங்க. இல்லை சுபிக்ஷாவை தவிர மீது எல்லாருமே நாமினேட் ஆகிட்டாங்க. ஸோ இவங்க அதை தாண்டி என்ன செய்ய போகிறாங்க, என்ன உருட்ட போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும்னா இந்த விக்ரம், எஃப்ஜே, கமருதீன், பிரஜின் அண்டு சுபிக்ஷாவில் பிரஜின் கையில் போயிட்டு வந்து இந்த தலை போட்டி போஸ்டிங்கை கொடுத்து அத்தனை பேரும் போட்டு பிரஜினை போட்டு அடிக்கிற அடியில் உண்மையான இந்த யாருக்கு வந்து உண்மையான ஹீரோ, உண்மையாலுமே இப்போ பிரஜின் ஹீரோ தானா இல்லை ஜீரோவா அப்படிங்கிறது தெரியும். இன்னும் ஆரி வேறு வந்து பார்த்திங்கன்னா பிரஜினுக்கு ஊதி விட போகிறாவில் போல். அவர் என்ன வந்து ஊத போகிறாரு, அவர் என்னென்ன விஷயங்கள் பேசின பிறகு பிரஜினோட. ஆனால் ஆரி சொல்கிறதையுமே பிரஜின் காது கொடுத்து கேட்குற மாதிரி ஒரு மனநிலை தெரில. அந்த ப்ரொமோவில் பார்க்கும்போது நமக்கு தெரியல. வரட்டும், வந்ததுக்கப்புறம் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீட்டெயிலாக உட்காந்து பேசுவோம். அது இன்னும் எவ்வளோ நேரம் ஓட போகுதுன்னு தெரியல. அதையும் பார்த்துட்டு வந்து நிறைய பேசுவோம். உங்களுடைய கருத்துக்கள் எது வந்தாலும் சில கமெண்ட் போடுங்க. இந்த தலை போட்டிக்கு என்னென்ன பண்ண போகிறாங்க, அடுத்து சோதத்தை என்னென்ன செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு வந்து மறுபடியும் லைவில் வந்து பார்த்து உங்களுக்கு அப்டேட் இருந்தால் வந்து சொல்கிறேன். அதுக்குள்ளே அடுத்த ப்ரோமோ வந்துடும். அந்த ப்ரோமோ அப்போ இன்னும் டீட்டெயிலாக உட்காந்து பேசிக்கலாம். வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்கே, இந்த சேனலில் நமக்கு இப்போ தான் கொஞ்சம் வந்து நம்ம ஒரு கற்றுக்குட்டி மாதிரி இப்போ எல்லாமே கலந்து போடுறோம். சினிமா, பிக் பாஸ் எல்லாமே கலந்து போட்டுருக்கோம். அரசியலும் கொஞ்சம் பேசி போட்டுருக்கோம். ஸோ எனக்கு நான் பார்க்குறது வந்து பிக் பாஸை நடுவில் 2-3 சீசன்லாம் பார்க்காம எப்படி சொல்கிறது, ரீல்ஸு, சின்ன ட்விட்டரில் வர டிஸ்கஷன் அதை பார்த்தா நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எனக்கு சில புரிதல் பேச ஓரளவுக்கு தெரியும், கொஞ்சம் பேச தெரியும். பட் ஆனால் பிக் பாஸுக்கு ரிவ்யூவர்னு இருக்காங்களே, பெரிய டான்லாம் இருக்காங்க. இந்த ரவீந்திர சார், என் நண்பன் கூட இருக்கான், அது விஜித் இருக்கான். அவன்லாம் வந்து பயங்கரமாக போடுவான். ஏன்னா அவன் வந்து அது ஊருக்கு போய் கிடக்காங்க. அந்தளவுக்கு நமக்கு பேச வரலினாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சில விஷயங்கள் பேசுகிறேன். இதில் சில தவறுகள் இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுக்கு கேட்டு பழக்கம் கிடையாது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறது. ஏன்னா ஃபுல் டைமாக யூடியூப்பு ப்ளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது தான் பண்ணிட்டு இருக்கனால ஒரு சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.